அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ஏன் கணிப்பதில் சிக்கல் தருகிறது 2026 தேர்தல். இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அக்னீஸ்வரன் அவர்கள் வழக்கறிஞர், வணக்கம் அக்னீஸ்வரன். பத்திரிகையாளர் டி.என். ரகு அவர்கள், வணக்கம் ரகு. பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த தலைப்பு ரொம்ப இந்த தேர்தல் காலகட்டத்தில் ரொம்ப பொருத்தமான தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, இப்போ எல்லா கட்சிகளும், இப்போ அதிமுக அணியாக இருக்கலாம், திமுக அணியாக இருக்கலாம், தாவேகா தரப்பு எல்லாருமே ஒரு பக்கம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதுக்கு அவர்களுக்கு ஏற்ற கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவது, அந்த சந்தோஷ செய்தியும் இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லார்ட்டையும் ஒரு குழப்பம் இருக்குது, என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்றதும் இருக்குது. ஒரு ஒரு சவாலான தேர்தல் களமாக இருக்கா இது? ஏன் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் வரும்ல, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு வந்து பல விசித்திரமான தேர்தல்களை பார்த்துருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எலெக்ஷனாக இது மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இதேமாரி இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 77 சொல்லலாம். 77ல் 4 முனை போட்டி இருந்தால் கூட காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சிருந்தது. இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ், திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளில வந்திருந்தார். ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். திமுக வாக்குகளை அவர் எடுத்துகிட்டு போனார். காங்கிரஸ் வந்து தனியாக நின்னதுனால அது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஜனதாவது டிஎம்கேவோட இருந்தால் கூட டிஎம்கே கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அவருக்கு சாதகமாக போச்சு. அவருக்கு அஃப்கோர்ஸ் செல்வாக்கு இருந்தது முக்கியமான காரணம். பட் உடஞ்சதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2006 தேர்தலை ஓரளவு கம்பேர் பண்ணலாம். அப்போ வந்து விஜயகாந்துங்கிறவர் வந்து நான் அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு உள்ள வராரு, மாற்று சக்தியாக வரப்போறேன்னு ஓரளவுக்கு அவருக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிது. ஆனால் விஜயகாந்தை விட ஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கிற விஜய் வந்து களத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறிடுச்சு. இப்போ 3 பேருக்கும் கிட்டத்தட்ட 30% வரும். விஜய் வந்து 20ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். கவுண்டிங்க்கு அப்புறம் வந்து அந்த பர்சன்டேஜ் அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்க பார்வையில் அந்த விஜய் பர்சன்டேஜ் ஏறின மாதிரியான அந்த தோற்றம் தான் இந்த கணிக்கிறதுல அந்த குழப்பம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அவர் யார் வாக்குகளை எடுக்க போறாரு அதை வந்து நம்ம அறுதிட்டு உறுதியாக சொல்லவே முடியல. ஆரம்பத்திலேருந்து நான் நினைச்சிட்டு இருந்தது ஏடிஎம்கே வாக்குகள். ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண வந்தவர் மாதிரி இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் எம்ஜிஆர் தலைவராக வரிக்கிறாரு, அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு, ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏடிஎம்கே தொண்டர்களை அவர் பக்கம் இழுக்க நினைக்கிறாருங்கிற ஒரு இது இருந்ததுனால, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால அவங்க வாக்குகள் தான் பாதிப்படையும், அவங்களும் எதிர்த்து பேசல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். போக போக அந்த அவருடைய பர்சன்டேஜ் அதிகமாகும்னு தோன்றது வந்து திமுகவையும் அஃபெக்ட் பண்ணலாம், யாரை ரொம்ப டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆயிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சமபலம் உள்ள 3 பேர், கிட்டத்தட்ட சமபலம் உள்ள 3 பேர் அவங்க ஹோப். நான் வந்து விஜய் வந்து டிஎம்கேலாம் தாண்டி வாங்கிடுவார், பர்சன்டேஜ் வாங்கிடுவார் நான் சொல்ல. பட் வந்து ஒரு தோற்றம் அவருக்கு அந்த இப்ப அவருக்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்திருக்கிற ஆதரவு. இப்ப நீங்க ஒரு யங்ஸ்டருக்கான பார்ட்டி அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கிறது நிச்சயமா அது மாறிடுச்சது. இன்னும் கொஞ்சம் வயதான பெண்கள், விஜய் படத்தை பார்க்காம விஜய் ரசிகர்களா இல்லாத பெண்கள் கிட்ட அவருக்கு ஆதரவு இருக்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தோம், எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றது. அந்த பாட்டிக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அந்த பாட்டி நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? விஜய் என்ன பண்ணுவார் அந்த பாட்டியை நம்பணும். அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வரலாம், உரிமை தொகை வரலாம், அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்க ஏன் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மனசில் எழுது. பழைய சிஸ்டத்தை புரட்டி போட்டிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து அந்த கால்குலேஷனே பண்ண முடியல. இப்போ எவ்வளோ பேர் வந்து விஜய்க்கு 20% கிடைக்கும், 15% கிடைக்கும், அல்லது 15க்கு கீழே கிடைக்கும், 28% கிடைக்கும் சொல்கிறாங்க. யாராலுமே எத்தனை சீட்டு கிடைக்கும்னு சொல்ல முடியல. சீட்டு மட்டும் சொல்ல மாட்டோங்க. எனக்கு அந்த குழப்பம் இருக்குது. அதில் இப்போ ரகு, இப்போ பர்சன்டேஜ் வைஸ் வந்து பலருமே மெல்ல மெல்ல நகர்ந்து வரதை பார்க்க முடியுது. நமக்கு எல்லாமே ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். சிலர் வந்து முதல்ல 8 கணிச்சவங்க இப்போ 15ன்றாங்க, 15 கணிச்சவங்க 20ன்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து சீட்டா விஜய்க்கு வருமானதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இது ஒரு பார்வை. இன்னொரு தரப்பு இல்லைங்க அவர் 150 ஜெயிப்பார்ன்றது. அதிமுக முகாமில் இல்லை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். திமுகன்னா அது 180+ கிட்டத்தட்ட ஸ்வீப்பை நோக்கி நகருது. எல்லா தியரியும் இருக்கு, ஆனாலும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன் அந்த நீங்க இப்ப 2021 தேர்தலில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கும்?
இருமுனை போட்டியா இருக்கிற போது நம்மளுக்கு ஈஸியா இருந்தது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா இல்ல, பிஜேபி வந்து ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லைங்கிறதுனால நம்ம வந்து சொல்ல முடிஞ்சுது. அவர் ஸ்டாலின் வந்து கட்டுக்கோப்பா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு, 2019 ஜெயிச்சாங்க, அந்த அதோட லாஜிக்கல் கண்டினியூவேஷனா அவங்க ஜெயிப்பாங்கன்னு நிறைய பேரால சொல்ல முடிஞ்சுது. கொஞ்சம் எண்ணிக்கை வேறுபட்டிருக்கலாம். நான் ஸ்வீப் நடக்கும்னு நினைச்சேன், அது நடக்கல. ஏடிஎம்கே வந்து மேற்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஃபைட் பேக் பண்ணி ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் வந்துட்டாங்க. பட் வந்து திமுக ஆட்சி பிடிக்குங்கிறது வந்து எல்லாருமே சொல்ல முடிஞ்சது. ரஜினி வந்து சொல்லியிருக்க முடியுமா? அந்த சிக்கல் வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சிருந்தா கூட யாரும் அவர் ஆட்சியை கொடுப்பாங்க அல்லது வந்து மற்றவங்களோட போட்டி போடுவாங்க, அந்த அளவுக்கு ஈக்குவலா போடுவாங்கன்னு சொல்ல முடியல. ஆனா விஜய்க்கு வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து கிடைச்ச அந்த ஒரு வரவேற்பு. இப்போ நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம், ரெஸ்டாரண்ட் போறோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், யாராவது புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களை கேட்குறோங்கிற போது அவங்க சொல்ல தான் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக உள்ளவங்க கூட ரொம்ப கோபப்பட்டு நிறைய வந்து ஒரு புலம்புற லெவலில் நம்ம பேசுறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து திரும்புற இடம்லாம் ஒரு 10 பேர் கேட்டால் ஒரு 5 பேர் 6 பேர் வந்து 2 விஷயம் ரகு. இதை வந்து கிட்டத்தட்ட எக்கோ சாம்பர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஒருத்தர் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பது, ஆக்டிவாக இருக்கிறது. நம்ம சோசியல் மீடியாவில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அப்படி அவங்க பார்க்கல. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே சொல்லலை. இப்போ இந்த காது வழி செய்தியாக சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப கிட்டத்தட்ட விஜய் 234 ஜெயிச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு எங்களுதுல 10 பேர்ல 8 பேர் போட்டாங்க, அங்க 10 பேர்ல 8ன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% தாண்டுவார். வித்தியாசம் பார்க்கணும் நீங்க. இது ஒரு மாய தோற்றமா இல்ல களமா என்ன? அது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு மாயமா தான் நிறைய பேருக்கு தோணுது. லாஜிக்கலா திங்க் பண்றவங்க எப்படி விஜய் சீட்டு ஜெயிப்பாரு, 20-25% வந்தாலும் அவரால் எப்படி சீட்டு ஜெயிக்க முடியும், கன்வர்ஷன் எப்படி நடக்கும், அவருக்கு அந்த அளவுக்கு களப்பணி நடந்ததா, அந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகுமாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது லாஜிக்கல் மைண்டுக்கு. ஆனா அந்த ஹார்ட் வேற சொல்லுது. ஏன்னா அது வந்து யார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பேசுறதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. அது ஏதோ ஒண்ணு நடந்து அப்புறம் வந்து நீங்க யூஸ்வலா ஓட்டு போட்டவங்க நான் இதுக்கு போட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா எங்க அப்பா அம்மாவோட போட்டேன், என் தங்கச்சியோட சேர்ந்து 4 ஓட்டு போட்டேன், ஒரு ஓட்டு போட்டதான் எப்போதும் சொல்லுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல 4 ஓட்டு போட்டோம், 5 ஓட்டு போட்டோம், தாத்தாவோட சேர்ந்து போட்டோம், சித்தப்பாவோட சேர்ந்து போட்டோம், குடும்பத்தோட சேர்ந்து போட்டோம் அப்படின்னு ஒரு பேசுற நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட முன்பு விஜய் தொடக்கத்துல ஒண்ணு சொல்லி பேசிட்டே வந்தார் இல்லையா, அவர் பிரச்சாரத்துக்கு போகல, என்னென்னமோ விமர்சனம் இருந்தாலும் குடும்பமா வந்து ஓட்டு போட போறாங்க, அந்த கால்குலேஷன் நடந்த மாதிரி அந்த மாதிரி தோணுது. அதனாலதான் இப்போ அவங்க அந்த பெர்சன்டேஜையும் தாண்டி நாங்க ஆட்சி அமைப்போம்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் திமுக அதிமுக அவங்களும் நம்பிக்கையில் இருக்காங்க. 3 கட்சிகள் 3 கூட்டணிகள், அது கூட்டணி இல்ல விஜய்க்கு, இவங்க எல்லாருமே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இப்ப கட் ஃபீலிங் வந்து ஒன்னு திமுக ஆட்சி அமைக்கும். அது வந்து லாஜிக்கலா அவங்களுக்கு இருக்கிற அதிகார பலம், பண பலம், நிறைய பணமும் செலவழிச்சிருக்காங்க, கூட்டணியுடைய பலம், ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேபிள் லீடர்ஷிப் இருக்குது, மக்கள் ஸ்டெபிலிட்டி விரும்புவாங்க, குழப்பம்லாம் கிடையாது. அதனால அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மிரக்கல். விஜய் வந்து நம்ம பாக்குறது கேட்கறது எல்லாமே உண்மையிலேயே வந்து நடந்திருக்குது அப்படின்னா அவர் வரத்துக்கு விஜய் வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த லெவலுக்கு இருக்கு. ஏடிஎம்கேக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சான்ஸ் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அது என்னோட கட் ஃபீலிங். சர்வே எடுத்தீங்களான்னு கேட்காதீங்க, உள்ளுணர்வு. ஆமா, எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுக்கு தோன்றது புறச்சூழலை வச்சு பேசுறீங்க. பிரியன், நிறைய தேர்தல் களத்தை பார்த்துருக்குறோம். நமக்கு இந்த முன்பு 4 முனை போட்டியெல்லாம் இருந்தது. இப்போ சோசியல் மீடியாவால் அந்த தன்மை இருக்கா, இல்லை தாவேக்கா ஆக்டிவாக இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்கா, உண்மையிலே களம் ரொம்ப சிக்கலாக இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, இது 3 முனை போட்டி, கிளியராக ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்றைக்குமே இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, திமுக அதிமுகன்ற பைபோலார் பாலிடிக்ஸில் ஒரு தேர்டாக ஒரு ஃபோர்ஸ் நுழையும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். விஜயகாந்தை பார்த்தோம் நம்ம. அப்புறம் 2014 மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்த பாஜக விஜயகாந்த் கூட்டணி, அது ஒரு 18% 19% ஓட்டு வாங்கினாங்க. அதை நம்ம விட்டுற முடியாது. ஸோ அது மாதிரி வரும்பொழுது ஒரு 3ஆவதாக ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸ் வரும்போது ஒரு நம்பிக்கை வந்து, ஏன்னா திமுக அதிமுக ஒரு 70 வருஷம் ஒரு 50 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. அதனால் பெனிஃபிட் ஆனவங்களும் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, அது மேலே கோவப்படுறவங்களும் இருப்பாங்க, 2 கட்சி மேலேயும். அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது எப்படி இருந்ததுன்னா, திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்ட திமுகன்னா அந்த லீடர்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுவே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே கலைஞர் வர முடியல 13 வருஷம், அப்புறம் வந்தார் வச்சுக்கோங்க. அப்புறம் கலைஞர் ஜெயலலிதா ஓரளவுக்கு வந்தாங்க. கடைசியில் 2011-16 ஜெயலலிதா தான் வந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம.
அது இந்த லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது, செல்வாக்கு மிக்க லீடர்ஷிப்பாக இருந்தது. அந்த லீடர்ஷிப்பை நம்பி அந்த பார்ட்டி ஸ்ட்ராங்காக பின்னாடி இருந்தது நம்ம பார்த்தோம். அதனால் வந்து அந்த வெற்றி வந்து உறுதியாச்சு. இதை விட்டால் அது, அதை விட்டால் இதுன்னு போச்சு. அப்போது அந்த மாதிரி 2 பேர் மேலேயும் வெறுப்பில் இருக்கிற ஒரு குரூப்புக்கு வந்து 3வது ஒருத்தர் வரும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா பார்த்தோம். அது விஜயகாந்த் 8% வாங்கினார். அப்போது சோஷியல் மீடியாலாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அப்போவும் நிறைய இளைஞர்கள் வந்து விஜயகாந்துக்கு போட்டேன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்கள்லாம் இப்போ நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்கலாம் கூட விஜயகாந்துக்கு போட்டோம் சார் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாருமே எப்போதுமே வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப வந்து ஒரே ஆள் ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை ஒரே ஆள்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வேலை செஞ்சீங்க வச்சுக்கோங்க, ஒரு விதமான ஒரு அதிருப்தி உருவாகும். சலிப்பு அதிருப்தி ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகும். அந்த இடத்துல அதிமுக மேலே அந்த சலிப்பு உருவாகி எப்போவுமே இருக்குது. அந்த ஒரு குரூப் எப்போவுமே இருக்குது. இப்போ அந்த குரூப்பை கேஷ் பண்ணுறது யார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த குரூப் ஒரு தனியாக இருக்கும்போது விஜய்னு ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸ் வராரு உள்ள. அவர் ஏற்கனவே செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ அதிருப்தியான குரூப்பு ப்ளஸ் ரசிகர் வட்டம் 2மே சேருது இல்லை, அது 2மே ஜாயின் பண்ணுது, காம்போவாக மாறுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ரசிகர் வட்டமும் பெருசாக இருக்குது, அதிமுக மேலே உள்ள அதிருப்தியும் பெருசாக இருக்குது. அது 2ம் காம்போவாக மாறும்போது ரகு பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, ரகுட்ட சார் நான் தாவேக்காக தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரகு இல்லை உங்ககிட்டே சொல்கிறேன். நான் அடுத்தது சொல்ல வரேன் அப்படி சொல்கிறாங்க. எங்கிட்ட கேட்குறவங்கள முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ரகு கேட்டதுக்காக சொல்கிறேன். எங்கிட்ட கேட்டவங்கள முதல் கேள்வி என்ன, திமுக கண்டினியூ ஆகுமா சார், 2வது தடவை வருவாங்களா, அவங்களுக்கு வந்து ஜோசியர்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, கட்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அப்படி போகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க சார் தாவேக்கா பிரமாதமாக பண்ணியிருக்காங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக அதிமுக பற்றி என்ன ஆகும் சார்னு சில பேர் கேட்குறாங்க. அது ஒருவேளை எங்கிட்ட கேட்கறது யோசிக்கிறாங்களே தெரியாது. அக்னி தான் அதுக்கு பதில் சொல்லணும். எல்லாருமே தோத்துறாரு சார், அக்னி தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முதல்ல சொல்றவங்க ஆளு பார்த்து சொல்றாங்களா இல்ல கேக்குறவங்க ஆளு பார்த்து கேட்டா நமக்கு சாதமா இருக்கு நடக்குதான்னு தெரியல. இப்போ திமுக கேட்ட உடனே திமுக சார்பா இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா, இல்ல சார் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. ஆக்சுவலா தாவேக்கா கேட்டாங்கன்னா சார் அதெல்லாம் சான்ஸே இல்லை சார், புதுசாக வந்திருக்காரு சார், சான்ஸே இல்லை சார் அவங்களுக்கு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது கூட விஜயகாந்த் மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஆனா அவர் ஜெயிச்சிருவார்ன்ற தன்மையில பேசு பொருளா இல்லை. அதே மாதிரி நீங்க என்டிஏ ஒரு அலைன்ஸ் அமைச்சாங்க, அண்ணாமலை இப்போ இருக்கிறதுல எல்லாம் இல்லைன்னு. ஆனா இந்த தன்மைன்றது கிட்டத்தட்ட தாவேக்கா ரியல் ரேஸ்லயே இருக்கு. ரகு சொன்ன மாதிரி மிராக்கிள் நடந்துருமோ, அதுதான் எதுவும் சிக்கல். விஜயகாந்தை விட என்ன டிஃபரன்ஸ்னா அவருக்கு இந்த மாதிரி பறந்துபட்ட ஆதரவு இல்லைன்னு சொல்றேன். அதிமுக பிடிக்காதவங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க, பிளஸ் விஜயோடைய பெரிய ரசிகர் வட்டம், இது 2 காம்போவாக சேரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம அது மாய தோற்றமா இல்லை, மாய தோற்றம்னு சொல்ல முடியாது. அதில் வந்து 60-70% உண்மையும் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஒருவேளை சோஷியல் மீடியா வந்து அதை வந்து ஒரு மாய தோற்றம் மாதிரி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் அது ஒரு மாய தோற்றம் மாதிரி பெருசாக பேசுகிறாங்க. அது ஆக்சுவலாக அது இன்ஸ்டாகிராமோ எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற எந்த சோஷியல் மீடியாவோட எந்த இதாக பரிணாமமாக இருந்தாலும் அது பேசப்படுற ஒரு விஷயமா நம்ம அவர் வந்து ஒருவேளை மிராக்கிள் தாவேக்கா ஆட்சியே வந்துருன்ற தன்மை எதுவும் களத்தில் அப்படி இருக்கா? ஐ வில் டெல் யூ நவ், தாவேக்கா ஆட்சிக்கு வராது, எழுதி வச்சுக்கோங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வராது, நல்ல ஓட்டு எடுப்பாங்க. நான் கிளியராக மை ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ், தாவேக்கா வில் நாட் கம் டு ரோல். இந்த ஆச்சரியம் மிராக்கள்லாம் நிகழாது, நான் உறுதியாக சொல்கிறேன், நிகழாது. அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஈ வில் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு, பர்சன்டேஜ் வைஸ் நல்லா வாங்குவார். சீட் கன்வெர்டபிலிட்டி தெரியாது சார். மாற்றம் இதுவரை மாற்றத்துக்கான ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க ஒரு மாற்றம் வேணும்னு தாவேக்கா சைடு போயிருக்கலாம் சார். அதிமுக பிடிக்காதவங்க தாவேக்கா சைடு போயிருக்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே அவரோட ரசிகர்கள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் ஒரு 10-20% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்டையர்லி வந்து ஒட்டுமொத்த க்ரௌடுமே வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திமுக சைட்லேருந்து ஒரு ஓட்டு எடுத்திருக்கார். ஓகே, நேற்று காத்தால என்கிட்ட ஒரு ஃபாதர் பேசினார், ஒரு கேத்தலிக் ஃபாதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது உலகம் கேட்கறதுக்காகவே சொல்கிறேன். அந்த கேத்தலிக் ஃபாதர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார், ஐயா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறேன், ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சார் அப்படின்னு சொன்னேன். முஸ்லீம்கள் ஓட்டு கரெக்டாக திமுகவுக்கு போயிருக்கு, ஆனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டில் 50% திமுகவுக்கு போகல சார், அது தாவேக்காக்கு தான் போயிருக்கு அப்படின்னு. 50% தாவேக்காக்கு தான் போயிருக்குன்னு அவர் சொன்னார். 40% 50% தாவேக்காக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் அது கிறிஸ்டியன் ஓட்டில் இந்த வாட்டி பிளவு வந்திருக்கு. அப்போ என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை திமுக 12%லேருந்து ஆரம்பிக்கிறது பதிலாக அவங்களோட 10%லேருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கணக்கை வந்து 10%லேருந்து ஆரம்பிப்பாங்க, இல்லை 9%லேருந்து ஆரம்பிப்பாங்க சார், ஒரு 3% குறையும் சார் அப்படின்னார்.
3% குறையினார். இங்கே யானை படுத்தாலும் குதிரை மட்டன்ற கதை தான். 45% இருக்கிற திமுகவுக்கு 4 முனை போட்டியில் 10% போனாலும் கவலை இல்லை, 35. ஆனால் 33% இருக்கிற அதிமுகவுக்கு 8% போனாலும் 25 வந்துடும். 25 வந்தால் சீட் கன்வெர்டபிலிட்டி பற்றி தெரியாது. ஆனால் இவங்க 2 பேர்ட்ட ஓட்டு வாங்குற விஜய் 20 தொட்டார் வச்சுக்கோங்க, அவருக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி தெரியாது. ஓகே. ஸோ இந்த சூழல் இருக்கும்பொழுது உறுதியாக 4 முனை போட்டியில் வெற்றி கோட்டை தாண்டி போகிற அளவுக்கு திமுக இருக்கு. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அது என்னோட கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து இந்த கணிப்பு பொய்யானாலும் ஆகலாம். நான் வந்து என்னுடைய கணக்கு, அது தவிர நான் ஒரு கணக்கு போட்டு 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து பல பேர்கிட்ட கேட்டு விசாரித்து கன்சர்வேட்டிவாக ஒரு கணக்கு போட்டதில் குறைந்தபட்சம் 130 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் சார். கணிக்கிறதெல்லாம் ஒன்றும் சிக்கல்லாம் எனக்கு இல்லை. இவ்வளவுத்தையும் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். நான் என்னோட கணக்கை சொல்றேன். என்ன கணக்கு சார் உங்க கணக்கு? திமுக 130 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கு. கூட்டணியாவே சேர்த்து 20 சேர்த்து 150 கூட்டணியா. திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா. இதுல இப்ப இன்னொன்று, இப்போ ரகு அவர்கள் சொன்ன மாதிரி அவர் திமுக இதை நான் சொல்றதுக்காக என்ன வந்து அறிவாலய கொத்தடிமையெல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க, 2 ரூபாய் வாங்கிட்டு கமெண்ட் போடுவாங்க. நம்ம அதை பத்திலாம் நான் கவலைப்படல. நம்ம பொதுவாக நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்றேன். என்னுடைய ஜேர்னலிசம் வரலாறுல நான் வந்து டெஃபினட்டான ஒரு கருத்தை சொல்றதா என்னுடைய பழக்கம். எது என்ன கால் a spade as a spade. நீங்க உங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்துறோ இல்ல மத்தவங்க ஏதாவது சொல்வாங்களோ பயந்துறோ, என்னுடைய கணிப்பு நான் தீர்மானிக்கிறத கரெக்டா சொல்றேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பிரியன், நம்ம பொதுவாக நீங்க அப்படி விமர்சனத்திற்கு காது கொடுத்து ரியாக்ட் பண்ணாலே அது அவங்களோட வெற்றி ஆயிடும். நம்ம கடந்து போவோம். இந்த மாதிரி டிபேட்ல நம்ம சில பேர் இருக்காங்க, அதுக்காக சொல்ல பொருட்படுத்தவே வேண்டான்றேன். அவங்க அது இன்னொரு பக்கத்து பேசட்டும். உங்க பாயிண்ட்ல இப்ப ரகு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு புறம் திமுக அணிக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல மிராக்கிள்ன்ற இன்னொரு தன்மையும் இருக்குன்றது. ஏடிஎம்கே ஸ்பேஸ் அவர் சொன்னார். உங்கள் பார்வையில் ஏடிஎம்கேவோட ஸ்பேஸ்? ஏடிஎம்கே சில இடங்கள்ல 2வது வரும் சார், சில இடங்கள்ல போரா 3வதுக்கு போகும் சார். ஆக்சுவலா ஓகே, ரொம்ப போரா 3வதுக்கு போகும். ஏன்னா இது வந்து பல இடங்கள்ல 3 கார்னர் ஃபைட்டா இருக்கு, சில இடங்கள்ல வந்து 2 கார்னர் ஃபைட்டா இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார், 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகாவுக்கு பூத்ல ஏஜென்ட் கிடையாது சார். நானும் விசாரிச்சிட்டேன். தாவேகாவுக்கு பூத்ல ஏஜென்ட்டே கிடையாது. ஆனா மக்கள் தானா வாலண்டியரா வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அது வந்து எங்க தெரியுமா நடந்திருக்கு? மாநகராட்சி பகுதிகளையும் நகராட்சி பகுதியிலும் நடந்திருக்கு. ரூரல் பகுதிகளெல்லாம் ஒன்றும் நடக்கல. ரூரல் பகுதிகளில் அதிமுக திமுகவோட கட்டமைப்பு தான் வேலை செஞ்சிருக்கு. ஆக்சுவலா 2வது இங்க வந்து விளையாடி இருக்கு. சரி, அது விளையாடுனது திமுக அதிமுக 2 பேருமே பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் ஒரு காரணமா இருந்திருக்கு. ஆக்சுவலா என்னுடைய கிளியரான ஒப்பீனியன் என்னன்னா, திமுக வந்து ஆட்சியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. தாவேகா நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதிமுக சில இடங்கள்ல 2வதும் பல இடங்கள்ல 3வதும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆவாங்கன்றது என்னுடைய கருத்து. அக்னீஸ்வரன், எல்லார்ட்டையுமே ஒரு குழப்பம் இருக்கு, இல்ல சில நேரங்கள்ல ஒரு தெளிவும் இருக்கிறத பாக்குறோம். இந்த தேர்தல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த தேர்தல்களை என்ன விஷயத்தை சொல்லுது? ஒரு குழப்பமுமே இல்லை. இங்க 5 முனை போட்டி, 7 முனை போட்டி, 70 முனை போட்டியா கூட இருக்கட்டும், இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன். விஜய் ஃபேக்டர், இந்த பேசுறது, சோஷியல் மீடியாவில் எழுதுறது, 10ல் 8 பேர் அவங்களுக்கு, அதெல்லாம் நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்க. உலகத்திலேயே சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பயன்படுத்துகிற நாடு இந்தியா. இந்தியாவில் 147 கோடி மக்கள், அதில் 48 கோடி மக்கள் இன்ஸ்டாகிராமில் முழு நேர ஊழியர்களாக வேலை பார்க்குறாங்க. ஓகே, அதனுடைய விளைவு தான் இது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற ஒரு முயற்சி. பிம்பம் தான் இது. இது முழுக்க முழுக்க பிம்பம். 234 தொகுதிக்கும் போக தேவையில்லை, ஆனா நாங்க முதலமைச்சர் ஆகிருவோம். 2வது, எஸ்ஐஆர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை குறைஞ்சிச்சு இல்லையா? அந்த எண்ணிக்கை இந்த தேர்தலில் 2011 78%. அது ஆட்சி மாற்றத்துக்குரியான வழி வகுக்குது வாக்கு சதவீதம்னு 2011 சொன்னாங்க. ஆனா இப்ப 85%. அதுக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அது மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. இல்ல இப்ப 2 நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டா நம்ம பேசணும்னா, இப்ப பல இடங்கள்ல அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளுது, சில இடங்கள்ல முன்னுக்கு வருதுன்னு இந்த தாவேகா ஃபேக்டரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க அப்படின்லாம் கருத்தா இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் அந்த மக்கள் பேசுறது, அந்த வந்து இதை சொல்லிக்கிறது, அதெல்லாம் நான் வந்து புறந்தள்ளல. ஆனா
திமுக அதிமுக பிடிக்காதவங்க எல்லா தேர்தல்லையும் ஒரு 15% பேர் இருப்பாங்க. அந்த 15% முன்னுரிமையாக தாவேகா விஜய்க்கு வழங்கலாம். அந்த மாற்றுன்னு சொல்றவங்க அவருக்கு போயிருக்கலாம், வழங்கலாம். 2024 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. அந்த 30% பேர் எஸ்ஐஆருக்கு பிறகு அது எத்தனை சதவீதம் நம்மளால சொல்ல முடியல. சரி, ஆனா இது எங்க போயிருக்குது அப்படின்றத சொல்லல. அது நம்மளுக்கு மே மாசம் தான் தெரியும். இங்க பிரியன் சார் சொன்னதுல இருந்து ஒரு பார்வை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவ வாக்குகள் எல்லாம் 50% ஓகே தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். ஆனா 2% தான் குறைக்கிறார். இல்ல இல்ல இல்ல, அவங்க மொத்தமே 6%. அதாவது அவங்க அதுல என்ன கணக்குன்னா கிறிஸ்தவர்கள்ல 50%, திமுக வாங்கின 47 அது 2%. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல எதிர்மறை வாக்குகளே இல்ல, விலைவாசி உயர்வே இல்ல, ஆட்சி மாற்றம் இது பண்ணல, அரசு ஊழியர்கள் எல்லாமே திரும்ப திமுக தான் கொண்டு வரணும்னு வரிசையில் நின்று வாக்களித்தார்கள். இல்லப்ப நீங்க சொல்றதுல எந்த ஆட்சிக்கும் ஆன்டி இன்குபன்சி இல்லைன்னு யாருமே சொல்லிட முடியாது. இருக்கலாம், அதுல அளவுகள்ல கூட குறைச்சன்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டில் நீங்க தி மேக்சிமம் ஆன்டி இன்கம்பன்சின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கட்டம் காமராஜர் பீரியடை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நம்ம 96 நம்ம நேரடியா, மற்றபடி அது 5க்குள்ள சுருங்கி இருக்கிற தன்மை. இப்ப என்னுடைய கேள்வி, உங்கள் வாதப்படி இப்படி ஆன்டி இன்குபன்சி இருக்கு அப்படின்னா அதை தாவேகா வாங்கியிருக்க போதா அதிமுக வாங்கியிருக்க போதா? இப்ப அந்த குழப்பம் நகர்ப்புறத்துல நிறைய பேர் இப்ப பிரியன் சார்ட்ட ஒரு சில விதமா கேள்வி கேட்டிருக்கலாம், என்னட்ட ஒரு சில விதமா 10 பேர் கேள்வி கேட்டா அதுல 8 பேர் அதிமுக ஆட்சி அமைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. 2 பேர் தான் தாவேகா வந்துருமான்னு கேட்டாங்க. சோ அதிமுக அனுதாபிகள் இருக்காங்க, மீண்டும் அதிமுக வரணும் அந்த எதிர்பார்ப்பு. ஆனா இங்க பெரும்பாலும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டபோது நகர்ப்புறத்துல ரெட்டலைக்கும் தாவேகாவுக்கும் வாக்கு, சரி, கிராமப்புறத்துல அது அப்படியே திமுக அதிமுக. நகர்ப்புறத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் ஃபைட்டே நடந்திருக்கு. ஃபைட் இல்ல, வாக்களித்தவர்கள் அதிகம். ஆனா கிராமப்புறத்துல அங்க திமுக அதிமுக தான். அதுல ஒரு பிழை இருக்கு. நீங்க சொல்றதுல கணக்குல நீங்க எனக்கு விளக்குங்க. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிருக்குன்ற கோணம் வந்துருதே. அதிகமா வாக்களிச்சிருக்காங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போச்சே, 2 பேருக்கும் பிரிஞ்சு போச்சே. அப்படி கிடையாது. இங்க இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் இங்க அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, அப்படிதான் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நாம எதை வேணா உங்க பார்வையில சார் இந்த 4 முனை போட்டி அப்படின்றதுல குழப்பம் இல்லாம நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? இதுல உங்களோட டேக் அவே என்னவா முடியும்னு இப்ப பிரியன் சார் ஒரு அசஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க, ரகு சார் ஒன்னு சொல்லிட்டாங்க, திமுக அணிக்கு ஒண்ணு ஒரு பெரிய அதிசயம்னா தாவேகா வரலாம். ரகு சார் சொல்லல சார், தாவேகா வரலாம். மிராக்கிள் சொன்னாரு. மிராக்கிள் அரசியல்ல மிராக்கிள்லாம் கிடையாது. சரி, அப்ப மிக்ஸாம் புயல் மாதிரி மிராக்கலா காப்பாத்துனாங்களா? என்டி ராமாராவை கொண்டு வந்து இன்னைக்கு 2026ல ஒப்பிடலாமா? முதல்ல வேண்டான்றீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து இப்ப ஒப்பிடலாமா? சார் அது அவரோட கருத்து சார், உங்க கருத்து என்ன? ஆம் ஆத்மி பார்ட்டி 2015ல இல்ல, உங்களோட ஆம் ஆத்மி பார்ட்டி 209 கோடி நடிகரா இல்ல அண்ணா ஹசாரேவுக்காக விழுந்த வாக்குகள். அவங்க எஸ்டாப்லிஷ் பார்ட்டி, அதெல்லாம் அரசியல் கட்சிகள். நாம் தமிழர் சீமான் ஒரு அரசியல் கட்சி. இல்ல அக்னீஸ்வரன், மக்கள் மனநிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? நாளைக்கு நம்மளுடைய அனுமான ரிசல்ட்டோட ஒத்து போகுதான்னு தான் மக்கள் பார்க்க போறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா உங்களோட மதிப்பிடுதல் என்ன? இந்த களம் 4 முனை போட்டின்றாங்க, ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட மதிப்பிடுதல் என்ன? அது பிரியன் சார் லேசா அப்படியே சிம்பிளா ஒரு அப்படி சொல்லிட்டு போனாரு, மலர் குண்டு அடிச்சது மாதிரி. எல்லா இடத்துலையுமே திராவிட கட்சிகள் கட்சி கொள்கைகளை காசாக்க விரும்பிட்டாங்க. அது தேர்தலாக இருந்தாலும் சரி, வேட்பாளராக இருந்தாலும் சரி, அந்த நிலைமை இருக்கு இல்லையா? அது இல்லாததுனால ஒரு வெறுப்பு தாவேகாவுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இதுல என்ன நடக்கும்னு நீங்க என்ன நடக்கும்னா ஆளுங்கட்சியை மாற்றக்கூடிய சக்தி அதிமுக என்கிறதா ஆட்சி அமைக்க போகும்போது சொன்னார்ல, ரைட், யானை ஓகே உட்கார்ந்தாலும் குதிரை மட்டம்னார்ல, அது அதிமுக தான். அதிமுக தான் அந்த யானை மாத்தி சொல்றாரு. ஓகே, ஆட்சியை பிடிக்கணும் தீர்க்கமா சொல்றாரு அதிமுக.
அது அக்னீஸ்வரனே சொல்லுங்க, சொல்லலைன்னா சார். எப்படி பிடிக்கும்? நான் சொல்றேன் ரகுவே தாவேக்கா வராது, அது வந்து இயற்கை அப்படின்னு தள்ளி விடும்போது இது எப்படி எப்படி இருக்கு? நான் சொல்றது பாருங்க. அதிமுக உறுதியாக ஆட்சியை பிடிக்கும். வியூவர்ஸ்க்கு இல்லனா கூட நான் நான் மனசாட்சி படி பேசுறவங்க அப்படி இப்படி அப்படி எல்லாம் கிடையாது. கலவரம் இல்ல நலுவரம் மீன் நான் கிடையாது. இந்த தேர்தல் தன்மையில நமக்கு அருகாமையில் நடந்த 2019 இருக்கு, 21 இருக்கு, 24 இருக்கு. ஆனா எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பார்வையாளர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறது, களத்துல வேலை பார்த்த அரசியல் பிரமுகர்கள் கேட்கறது, வேட்பாளர்கள் கேட்கிற தன்மையை பார்க்கிறோம். ஏன் இந்த களம் வந்து இவ்வளவு சிக்கலா மாறி இருக்குன்ற ஒரு கோணம் இருக்கு. ஆனா நிறைய பேர் பேசுறப்ப வந்து இல்லைங்க வாக்குகள் சிதறுது, திமுக அன்னைக்கு அட்வான்டேஜ்னு சொல்றது, இல்லைங்க அதிசயமா இருக்கிறது தாவேக்கா, அக்னி சொல்ற மாதிரி ஏடிஎம்கே வாய்ப்பு அப்படின்னு இருக்கிறப்பையும் ஏன் இந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு? என்ன காரணம்? ஏன் ஒரு முடிவுக்கு எல்லாராலையும் வர முடியல? சார், இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல திமுகவை பிடிச்சவங்க திமுக போடுவாங்க, அதிமுகவை பிடிச்சவங்க அதிமுக போடுவாங்க, திமுகவை பிடிக்காதவங்க அதிமுகவுக்கும், அதிமுகவை பிடிக்காதவங்க திமுகவுக்கும் போடுவாங்க. ஆனா இந்த தேர்தல் களம் 2 முனை போட்டி தான் சார். அந்த 2 முனை போட்டி வந்து திமுக விசஸ் தாவேக்காவோ திமுக விசஸ் அதிமுகவோ இல்ல, விஜய பிடிச்சவங்களுக்கும் விஜய பிடிக்காதவங்களுக்குமான ரேஸா மாறி இருக்கு. கிரவுண்ட்ல போய் பார்த்ததுல, மக்களை கிட்ட போய் பார்த்ததுல 2 முனை போட்டி தான் மக்களுக்கு. ஒன்று விஜய பிடித்தவர்கள், இன்னொன்று விஜய பிடிக்காதவர்கள். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். விஜய் தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை ஈர்த்திருக்கிறார். அதுக்கு நமக்கு அளவுகோல் இல்ல. அதுதான் இந்த பிரச்சனை. சாமிநாதன், நீங்க வேறொரு புதிய கோணத்தை தரீங்க. இந்த தேர்தல் களத்தையே இது பாஜகவுக்கு எதிரான யுத்தம், டெல்லிக்கு எதிரான யுத்தம், ஆளுங்கட்சிக்கு எதிரான யுத்தம், திரு ஸ்டாலின் அவங்க வரணுமா வேண்டாமா அப்படின்லாம் பேசப்பட்டு வந்த தமிழக களத்தை நீங்க விஜய்ன்ற ஒற்றை நபரை வச்சு எதிராக இருக்கிறவங்களாம் அந்த சைடு போங்க, ஆதரவா இருக்கிறவங்களாம் இந்த சைடு வாங்கன்னு சுருக்குறீங்களே ரொம்ப. இல்ல சார், நிச்சயமா சார். தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட அதே தான் குறித்து இருக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இதுன்னு சொல்ல போனா அதிமுக மீதான விமர்சனம், அமித்ஷாவை போய் இவர் டெல்லியில போய் பார்த்தாருங்கிறது, சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாரான்னு கேட்டது, பாராளுமன்றத்துல தொகுதி மறுவரையறை மசோதாக்கு சிஎம் அவர்கள் நகலெரிப்பு போராட்டத்தை நடத்தினது, இவ்வளவு திமுக சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிரான ஓட்டு தனக்கு வரணும்னு காய் நகர்த்தினது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது, சிறுநீரக திருட்டு தொடர்பா சட்டமன்றத்துக்குள்ளே போட்டு போனது, இவ்வளவு விஷயம் பேசினாலும் இன்னைக்கு நம்ம சிக்கல்னு பேசுறதுக்கு காரணம் மையப்புள்ளி விஜய் அவர்கள் தானே. அப்ப இன்னைக்கு களத்துல மக்கள் கிட்ட மக்கள் தங்களோட பிரச்சனை, நீங்க சிறுபான்மையினர் 50% பேர் விஜய் ஆதரித்திருக்காங்கன்னா அங்க பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலே நிறுத்தி போயிருக்கு இந்த தேர்தல்ல. அப்ப விஜயை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் தானே மக்கள்ல பெரும்பகுதி பேர் ஓட்டளித்திருக்காங்க. இப்ப சுவாமிநாதன், இப்ப இந்த குழப்பத்திற்கு காரணம் விஜய் வந்துருவாரு இல்லது வந்துருவாரான்ற குழப்பம் இருக்கா, இல்ல விஜய் யாரை டேமேஜ் பண்ணி திமுக வரப்போகுதா இல்ல அதிமுக வரப்போதான்ற குழப்பம் இருக்கா? என்ன குழப்பம் இருக்கு? அப்போ சிறுபான்மையினர்கள்ல இருந்து விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் சார். நான் தான் சொல்றேன், நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கிறவர்களோ அல்லது அரசியல் தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாருன்னு பாக்குறோம், மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு பாக்குறோம், பலதரப்பட்ட செய்திகளை பாக்குறோம். நீங்க விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் விஜய் பேசுறதை மட்டும்தான் கேட்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அவர்களுடைய பார்வையில திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றத விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் நம்புறாங்க. அது திமுகக்குள்ள இருந்தாலுமே அவர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ திமுக இவருக்கு தான் போட்டியோ, அப்ப நம்ம திமுகவை விருப்பதை விட இந்த முறை விஜய் ஆதரிக்கலான்னு அவர் திமுக ஓட்டையும் கடுமையாக ஈர்த்திருக்கிறார் சார். சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் இல்ல, மகளிர் நலன் சார்ந்து அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள். ஒரே ஒரு சின்ன புள்ளி, ஒரு அதிமுக ஓட்டையும் டேமேஜ் பண்றாரு. களம் 3 முனை போட்டியாக மாறிடுச்சு சார், 2 முனை போட்டியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு தொகுதியில விஜய் அவர்களால 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு சர்வசாதாரணமா எடுக்க முடியும் அவங்க கட்சி வேட்பாளர்களால. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர். சுவாமிநாதன், கடும் மும்முனை போட்டி அப்படின்னா 3 பேருக்குமே வின்னபிலிட்டி வாய்ப்பை நீங்க தரணும், அதுதான் கடும் மும்முனை போட்டி. இப்ப நீங்க விஜய் அந்த வின்னிங் ரேஸ்குள்ளேயும் இருக்கிறாருன்னு நீங்க மதிப்பிடுறீங்க, அதுதான் உங்க கணிப்பு சரியா? ஆமா சார். அதாவது சார், அதுல எப்படி பாக்குறேன்னா சார், திமுக அதிமுகங்கிறது கூர்மையான போட்டியாகும், விஜய் கட்சிங்கிறது இப்ப நீங்க சீமான் அவர்கள் ஒரு களத்துக்குள்ள வர்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல மட்டும்தான் பங்கு வைப்பார். ஆனா விஜய்க்கு சில தொகுதிகளா கூட அது கன்வெர்ட் ஆகும்னு தோணுது. இப்ப களத்தை போய் பாக்குறப்ப, மக்கள்கிட்ட பேசுறப்ப, ஒரு சாதாரண தேநீர் கடையில இருந்து பேசினாலும் சரி, வேற எங்கேயோ ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரே வீட்டுக்குள்ள சார் இதுவரை பார்க்காதது சார். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரே வீட்டுல திமுக ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜக ஓட்டு வாங்கியிருக்கு, விஜய் ஓட்டு வாங்கியிருக்கு சார். நீ உங்களுக்கே இது புது அனுபவமா இருக்கும். ரகு அவர்கள் சுட்டிக்காட்டின மாதிரி என்னால அதை லாஜிக்கா பொருத்தி பார்க்க முடியல அப்படின்னு. இப்ப நம்ம பேசுவதெல்லாம், இப்ப எல்லாரும் அந்த பேச்சை எடுத்தா
கிட்டத்தட்ட விஜய் 70% எடுக்கணும் சார். எல்லாரும் சொல்ற கருத்துப்படி பார்த்தா 70-75% வாக்கு வாங்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் எங்க வீட்டுல குடும்பமா போட்டாங்க, அதிமுக போட்டவங்க போட்டாங்க, திமுக போட்டவங்க போட்டாங்க, அங்க 10 பேர்ல 8 பேர் போட்டாங்கன்னா உண்மையை சொல்லுங்களேன். நம்ம அதுதான் களம்னா உண்மையா ஒரு 80% வாங்கணும் இல்லையா? ஆமா சார், நிச்சயமா சார். பட் என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க சொல்றாங்க சார் வெளியில. திமுக சொல்லல இன்னும். உங்க சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. நீங்க விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு மனநிலையில இருக்காங்க? 80% விஜய் ஓட்டு வாங்குவாருன்றீங்களா நீங்க? இல்ல நான் வாங்குவார்னு சொல்லல. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் வெளிப்படையாக தாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத பரப்புறாங்க. அந்த பரப்புறவங்களே சோசியல் ஆமா சோசியல் மீடியால எழுதுறதா இருக்கலாம். ஒரு டீ கடையில போய் கேட்டா திமுக ஓட்டு போட்டவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க மக்கள். ஆனா தாவேக்காக்கு போட்டவங்க முன்னோரிசையில வந்து சொல்றாங்க. அவங்க அதிகமாக ஆக்டிவா இருக்காங்க. இப்ப சுவாமிநாதன், உங்க அசஸ்மெண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த களத்தை எப்படி நீங்க கணிக்கிறீங்க சுவாமிநாதன்? சார், சில தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு அது வெற்றியாகவே கூட மாறல வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க திமுக அதிமுக ரெண்டுமே வைட்டமினை பாய்ச்சிருக்காங்க பல தொகுதிகள்ல. 2 கட்சியில இருந்தும் வைட்டமினை பெற்றவர்கள் 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்களே, யாருக்கு விசுவாசமா இருக்குன்னு தெரியாம விசிலுக்கு போட்டிருக்காங்க. களம் நம்ம நினைச்சதை விட மாறுபட்ட ஒரு களமாக இருக்கு இந்த தேர்தல். சில இடங்கள்ல பாஜகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியிலே கை வைத்திருக்கிறார் விஜய். உங்களால சுவாமிநாதன் டேமேஜ் வந்து எங்கன்றதை யூகிக்க முடியல. பலரும் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா நீங்க இதுல யாரு அதிக பாதிப்பு இல்ல சீட்டா உங்களால இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? அப்படி இப்போ பிரியன் அவர்கள் சொல்றாங்க மினிமம் 140 திமுகவுக்கு, அப்படியே யூகிக்க முடியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சொல்லலாம். திமுகவுக்கு அதிகபட்சம் அந்த கூட்டணிகளுடைய பலத்தால 120 சீட் வரலாம் சார். கூட்டணியாக தான் 120 வரலாங்கிறேன். திமுக தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய அடிநாதம், நம்ம பல வாரங்கள்ல சொன்னதுதான், அவருடைய அடிநாதம் என்பதே கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு தான். இந்த தேர்தலில் பாஜகவும் ஓட்டு வாங்க போறதில்ல, பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கும் ஓட்டு இல்ல. அதுதான் களத்துல பார்த்தோம். நீங்க பிஜேபின்ற அந்த ஃபேக்டரே அடிபட்டு போகுதுன்றீங்க. 120 டிஎம்கே அலைன்ஸ்னா மீதி இருக்கிற சீட்டு 80+34ன்றது எங்க கொடுக்குறீங்க? அது சார், அதாவது 2வது இடத்துல அதிமுக தான் வரும் சார். 2வது இடத்துல கிட்டத்தட்ட அதிமுக அணி என்பது ஒருவேளை இந்த விஜய் பிளவுபடுத்தக்கூடிய அந்த வாக்குகளால அந்த அணி ஒரு 100 சீட்டுகள் வரைக்கும் வரலாம். தாவேக்கா இந்த தேர்தலில் நீர்த்து போகாதுங்கிறத நான் களத்துல போய் பார்த்தவரை கிட்டத்தட்ட சார் மக்கள் வேட்பாளர் பேர் தெரியல, யாருமே தெரியல, போட்டேன்னு சொல்றாங்க. சோ அது எல்லா தொகுதிகளுமே பாலாப்பன ஓட்டா மாறும் அப்படிங்கறதுல உடன்பாடு இல்ல. சில தொகுதிகள் அது விண்ணப்பிட்டேவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கிட்டத்தட்ட உங்களோட நான் சம்மரைஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 120 திமுக அணி, 100ன்றது அதிமுக அணி. மற்ற தொகுதிகளில் இருக்கிறது வந்து தாவேக்காவுக்கு வின்னபிலிட்டி இருக்கு. பர்சன்டேஜா தாவேக்கா ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அதுல சில தொகுதிகள் இழுபறியாவும் இருக்கும். அந்த இழுபறிக்குள்ள இருக்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் நான் சொல்றேன், அதுல மாற்றங்கள் இருக்கலாம். ரகுப சுவாமிநாதன் சொல்ற பாயிண்ட் அதுவும் பேசப்படுது, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க நார்த் வடக்கு மண்டலம் தென் மண்டலம் மேற்கு மண்டலத்தை எடுக்கிற போது அங்கு வாக்குகளை பிரிக்கிறப்ப, ஏன்னா அங்கு வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னாலே ஒரு 100 தொகுதிகள் வந்துடும். அப்ப அங்க திமுக வாக்குகள் அவர் எடுக்கிறப்ப அங்க வெற்றி பெறார், இங்க அதிமுக வாக்கு எடுக்கிறப்ப இப்படி ஒரு கால்குலேஷன் தியரி இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்கலையா? மேற்கு மாவட்டங்கள்ல ஏடிஎம்கே தான் ஸ்வீப் பண்ணாங்க. இப்ப இவர் அதிகமா போலாச்சுன்னா அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுவாரு மேற்கு மாவட்டங்கள். அது திமுக ஹெல்ப் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இவர் வந்து ஏடிஎம்கே ஓட்டை எடுத்தாருன்னா சர்வே படி அவங்க நிறைய வாங்க போறாங்க மேற்கு மாவட்டங்கள்னு ஏற்கனவே வந்தது. சுவாமிநாதன் சொன்ன 2 கருத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்கன்னு சொன்னார்ல, அது நல்ல பாயிண்ட். அது திமுக எப்படி ஒரு போலரைசிங் ஃபிகரா தமிழ்நாட்டில் இருந்ததோ, அதுவும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது, அதாவது எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். திமுக கூடவே கூடாது, அரசியல்ல அவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாத்துறவங்க, தமிழ்நாடு இருக்கணும்னா திமுக இருக்கணும்னு சொல்றவங்க 2 போலார் ஆப்போசிட். அதே மாதிரி விஜய்க்கு வந்திருக்குது. மிடில் கிரவுண்டே இல்லை. மிடில் கிரவுண்ட்ல தான் கொஞ்சம் உண்மை அதிகமா இருக்கும். எக்ஸ்ட்ரீமா விஜய் ஆதரிக்கிறவங்க, அன்பு செலுத்துறவங்க, எக்ஸ்ட்ரீமா வெறுக்கிறவங்க. ரகு, உண்மையில 2026 களம்ன்றது விஜய் சென்ட்ரிக்கா மாறிடுச்சுன்றீங்களா? அது உண்மை. அது அவர் கரெக்டா சொன்னார். அது நல்லது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். திமுகவே அப்படி பார்க்க கூடாது, யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா என்ன பேசப்பட்டதுன்னா ரகு, அதிமுகவோ திமுகவோ விஜயை பத்தி பேசி இருக்கணும், அவங்க எல்லாருமே கடந்து போயிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் கடந்து போயிட்டாங்க, விஜயை வந்து விமர்சித்து இருக்கணும்னு ஒரு பார்வை இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, விஜய் தான் பேசு பொருளேன்றீங்க. இல்ல, அந்த எலெக்ஷனோட மையமே விஜய். பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பேசாதது பிளண்டர். கரூரும் போது பேசி இருக்கணும், அதுதான் அறம். நீங்க அவர்கிட்டயும் தப்பு இருக்கு, போலீஸும் பெட்டரா பண்ணிருக்குன்னு கேட்டோம், அது செய்யல.
அதனாலதான் வந்து இப்ப இந்த போலரைசேஷன் நடந்திருக்குது. இது தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மிடில் கிரவுண்ட் இல்லாதது. ஆனா வந்து அவர் இது இன்னொரு பாயிண்ட் சொன்னாருன்னா, திமுக கூட்டணி கட்சிகளோட 120 வாங்குன்னு சொன்னார்ல, திமுக மட்டும்தான் வாங்கும். அந்த பாசிபிலிட்டியில கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. காங்கிரஸ் ஒர்க் பண்ணல, விசிகே வீக் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜெயிச்சா திமுக தான் ஜெயிக்கணும். அப்புறம் நான் ஒன்னே சொல்லிடுறேன் விஜயன், திமுக ஜெயிக்கும்னு சொல்றது லாஜிக்கல் மைண்ட் சொல்லுது. விஜய் ஜெயிக்க கூடும், அந்த அதிசயம் நிகழக்கூடும் சொல்றது வந்து ஹார்ட், அதுக்கு லாஜிக் கிடையாது. பிரியன், அது விஜய் சென்ட்ரிக்கா மாறின தன்மை எதுவும் அப்படி இதுவரைக்கும் இருதுரு அரசியல் எல்லாரும் என்ன சொன்னாங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, மாற்றுன்னு சொன்னா இபிஎஸ் அவங்க சொன்னாங்க, மாற்றுன்னா எங்களுக்கு தானேங்க வாக்களிக்கும், இந்த தன்மையில இருந்தது வந்து அப்படி எதுவும் மாறி இருக்கு, அது ஒரு குழப்பத்தை தருதாங்க. நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அந்த விஜய் சென்ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு பேசுபொருளாக மாறினது வந்து கடைசி ஒரு வாரத்தில் தான் மாறினார். ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி அந்த லாஸ்ட் டேல வந்து அவர் பேசினது ஏடிஎம்கே மொத்தமாக போட்டு அடிச்சு விட்டதை நம்ம பார்த்தோம். நம்ம அது வந்து இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேக்கு போகிற வாக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் எல்லாம் அவர் கொண்டாடி இருக்காரு. கடைசி நாளில் அந்த ஏடிஎம்கே போட்டு அடித்தார் அவர். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு மூவ் எடுத்தார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஏடிஎம்கேவோட சாஃப்டாக இருக்காருன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தபோது அதை ஒழிச்சு கட்டினார். அந்த இடத்துல கடைசி பதிலே தர முடியாத டைமில் லாஸ்ட் மினிட்ல அடித்தார். இவங்களால பதிலும் அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சாரங்கள்லாம். பட் இவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். அதாவது 45,000 ஓட்டு தான் வருன்றார். இந்த கால்குலேஷன் நான் ஏற்கனவே போட்டு நான் இன்றைக்கி நான் சொன்னேன், இந்த 45,000 ஓட்டு விஜய்க்கு எப்படி வருதுன்ட்டு. ஆனால் இது வெற்றி பெறத்துக்கு போராது இந்த ஓட்டு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் தரேன். இப்போ நான் விஜயோட 210 வேட்பாளர்கள் 45,000 மேலே வாங்க மாட்டாங்க சார். நிச்சயமா சார், எழுதி வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருக்கிற 20 வேட்பாளர்கள் நிறைய குறிப்புகள் கொடுக்குறீங்க, எனக்கு எழுதி வச்சு சொல்லிக்கிட்டே சார். உண்மை சார், நான் அதுக்கு அடிப்படை சொல்றேன் சார். ஓகே, மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க சார். ஓகே, அதுல 41% 40 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2,40,00,000 பேர் இருக்காங்க சார். சரி, நம்ம ஓட்டு பதிவான ஓட்டு 4,87,00,000 சார். அதுல 41% நீங்க பாத்தீங்கன்னா ரஃப்லி 40 வயசு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட்டவங்க கணக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் 2 கோடி வரும் சார். 2,234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா 85,000 வாக்குகள் வரும் ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு. 40 வயசு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட்ட கணக்கு. அதுல 40,000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு அதிகபட்ச கணக்கு நான் வச்சிருக்கேன். அவர் 40-45 சொல்றாரு. அந்த 40 பிளஸ் 40 வயசுக்கு மேல இருக்க ஒரு 10,000 போட்டாங்க 50,000. நான் 30லேருந்து 50க்குள்ள இந்த தாவேகா வேட்பாளர் வாங்குவாங்க. ஆனால் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில நீங்க வாங்குறது எவ்வளவு தெரியுமா? 1,00,000 1,4 லட்சம் ஓட்டு வாங்கணும். அதனால தாவேகா ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கும், அது கன்வெர்டபிலிட்டி இருக்கான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அக்னீஸ்வரன், இப்போ இயல்பாக திமுக வேண்டாம்னா அதிமுகன்ற தன்மை உடைஞ்சிருக்குன்றது தான் திரு சுவாமிநாதன் அவங்க சொல்றதும் திரு ரகு அவர்கள் சொல்றதுன்றது. நீங்க எப்படி அப்படி உடையவே இல்லைன்றதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க களத்தை பார்த்து? திமுக ஜெயிச்சா அதுக்கு லாஜிக்கு, தாவேகா கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயர்ந்தா அது ஹார்ட், ஏடிஎம்கே வெற்றி பெற்றால் அது ஹார்ட் ஒர்க். 234 தொகுதியில் 196 தொகுதிகள் முதல் சுற்று முடிச்சு 2வது சுற்று 234 தொகுதிகளிலும் போயிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க, அது ஹார்ட் ஒர்க். 2024 அந்த தேர்தலில் நாம் கற்ற பாடம் என்ன, அதிலிருந்து என்ன மாற்றத்தை புது யுக்தியை நடைமுறைப்படுத்தினாங்கன்னு ஒன்று. இங்க என்னன்னா தாவேகா நிறைய வாக்குகள் வாங்கிரும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்காதா? நான் கேட்கிறேன், 29 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 1,21,00,000 பேர். இந்த 1,21,00,000 பேரும் எல்லாமே தாவேகாவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்களா? அப்ப புதுசா 14 லட்சம் பேர் போட்டாங்களே 18 வயசு 19 வயசு, அவங்க முழுக்க தாவேகாவை தவிர வேறு எந்த இயக்கத்துக்கும் அவங்க ஓட்டே போடலையா? இதனால என்ன ஆகும்னா இவங்களாகவே ஒரு பூமை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் பிரதமரை உருவாக்குனாரு, பல முதலமைச்சரை உருவாக்குனாரு, ஆனா அவர் உருவாக்கிக்கிற முடியல. சமூக வலைதளத்துல ஓட்டு போட முடியாத, நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம், ஆகா 10 மில்லியன் பார்த்தாங்கன்னு. ஆனால் இதனால என்ன நடக்க போகுதுன்னா திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற்றக்கூடிய அந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 40,000 10,000 அதெல்லாம் வராது. 15 ஓட்டில் வெற்றி பெற்றார், 20 ஓட்டில் முன்னாடி வந்தார், இப்படித்தான் வரும். அதிகபட்சம் 1000 ஓட்டு. இவர் என்ன சொல்ற, இது டேமேஜ் இல்ல அக்னி சொல்ற பாயிண்ட்ன்றதும் விஜய் வாக்கு சதவீதத்தை ஒரு குறைச்செல்லாம் மதிப்பிடல, வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? முன்பு வந்து 20,000 வாக்குகளை ஜெயிச்சாருன்றவர் இன்னைக்கு 200ல கூட ஜெயிக்கலாம். அப்படிதான் களம் மாறி கடும் போட்டிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்படுத்தி இருக்குன்னா
நீங்க என்னதான் பார்த்தாலும் விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருந்திருக்கிறார். யாரையோ ஒருத்தர, இது பழைய ஃபார்முலா தானே. அப்படின்னா 26ல என்ன ஸ்பெஷல்னு கேள்வி இருக்குல்ல. ஆமா சார், நிச்சயமா சார். இதுக்கு மட்டும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். இப்ப பிரியன் சார் அவர்களுடைய குரல்லையே 45,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு, நானும் சொன்னேன், பிரியன் சார் அவர்களும் குறிப்பிட்டாங்க. 45,000 ஓட்டு 210 தொகுதிக்கு எடுத்தா, சாரி 210 ஒரு எண்ணிக்கை சொன்னதுனால 94,50,000 மொத்தமா பதிவாயிருக்கிற ஓட்டுகள் 4.5 கோடி. ஒரு 210 தொகுதிகள்ல நீங்க பாத்துக்கிட்டாலே 1 கோடி ஓட்டு கிராஸ் ஆகிறாரு விஜய். நம்ம இன்னும் இருக்கு மொத்தம் 234 தொகுதி பாத்தீங்கன்னா 1.5 கோடி ஓட்டு, கிட்டத்தட்ட 1,25,00,000 இருந்து 1,35,00,000 வரைக்கும் ஒரு நடிகர் எடுக்கிறார். வந்த முதல் தேர்தலே எடுக்கிறார். அப்ப அது அவருக்கான அஸ்திவாரம் முதல்ல. அது மறுக்கல. அந்த இடத்துல சுவாமிநாதன், நம்ம சீட் கன்வெர்டபிலிட்டி பேசுறப்ப அவர் 80 தொடணும், 1 தொடணும். எல்லா தொகுதியிலும் 30,000 வாங்குறப்ப வாக்கு சதவீதமா உயரும். நீங்க சீட் கன்வெர்டபிலிட்டில நிக்கிறீங்களான்றதுதான் கேள்வி. அதுதான் சார். அதாவது வழக்கமா நான் தொடர்ச்சியா நான் போன நம்ம விவாதங்களே குறிப்பிட்டேன் சார். விஜயினால திமுக அதிமுக எதிரெதிர் அரசியல் கூர்மையா இருக்கு. அதனாலதான் அதிமுக 100 இது 120ங்கிறத கூட நான் இதற்கு முன்பு கூறினேன் சார். அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த 45,000ங்கிறது முகம் தெரியாத ஒரு வேட்பாளருக்கு அதிமுக அதே அந்த தொகுதியில அந்த இல்ல திமுக தான் 120, திமுக தான் 120, அதிமுக 100, மீது கடும் போட்டி. சரி, விஜய் கட்சியினுடைய அந்த 45,000 ஓட்டுங்கிறது முகம் தெரியாத ஒரு வேட்பாளருக்கு. அந்த வேட்பாளர் உள்ளூர்ல நல்லா பிளே பண்ணிருந்தாருன்னா இன்னொன்னு 2 லட்சம் ஓட்டு பதிவாகுது சார். நீங்க 45,000 ஓட்டு விஜய், ஒரு 10,000 ஓட்டு சீமான், 55,000 ஓட்டு எடுத்து வெளியே வச்சிருங்க சார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 70,000 71,000 எடுக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப இந்த தாவேக்காக்கும் வெற்றி வேட்பாளருக்கு இடையில 20,000 ஓட்டு தான் அங்க வாய்ப்பு இருக்குன்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. ஏன்னா 4 முனை போட்டி 50,000 வாங்கினா கூட வாய்ப்பு இருக்குன்ற கோணத்தை முன்வைக்கிறீங்க. ஒரு பிரேக் எடுத்து சில வேட்பாளர்கள் அதுக்கு ப்ளே பண்ணலாம். நிறைவு சுற்று ஏன் கணிப்பதுல ரொம்ப சிக்கலா இருக்கு 2026 தேர்தல்னு அக்னீஸ்வரன் எல்லாம் சுருக்கமா எப்படி சம பண்ணுவீங்க? இதை கணிக்கிறதுல ஒரு சிக்கலும் இல்ல. அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. அதிமுக அதிக வாக்குகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். காரணம், சிறுபான்மை வாக்குகள் நிறைய தாவேக்காவுக்கு போதுன்னு சொல்றது அதிமுகவுக்கு பலம். ஒரு வரியில விஜய் அப்படின்னு இருந்தா கூட திமுக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆட்சி அமைப்பாங்க. விஜய்க்கு மக்கள் நம்பிக்கை கொடுப்பாங்க. அதிமுக நடத்துறதே இபிஎஸ்க்கு கஷ்டமாயிடும். பிரியன் சுருக்கமா? நான் முதலே சொல்லிட்டேன், திமுக ஆட்சியை தொடரும்னு சொல்லிட்டேன். பட் நான் இப்போ சொல்ல வருது என்னன்னா, ஒரு தாவேக்கா வேட்பாளர்கள் பெரும்பாலும் 35,000 45,000 ஓட்டு வாங்குறேன்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் கேட்குற சவுண்டு எல்லாமே அந்த 45,000 பேர் கொடுக்குற சவுண்டு தான். கடைசி கட்டத்தில் தாவேக்காவுக்கு என்ன ஓட்டு போச்சுன்னா, பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு போட்டாங்க. சுவாமிநாதன், விஜய் கட்சியை பொறுத்தவரை திமுக ஆதரவு வாக்குகளையும் வாங்கியிருக்கு, பாஜக ஆதரவு, அதிமுக ஆதரவு எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்கியிருக்கு. விழுந்த ஒவ்வொரு 5 வாக்குகளையும் 1 ஓட்டாவது விஜய் வாங்கியிருக்கிறார். அதனால அங்க 2 ஓட்டு என்பது சமநிலைப்படுத்தப்படுது. யார் கூடுதலாக வெற்றி பெறுவார்கள் என்பது திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கலாம். நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான